ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுதே தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரலும் உண்டான 6 மாதத்தை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். தேவர்களுக்கு இது அதாவது மாலை நேரம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாலை நேரத்தை இந்த காலகட்டத்தை தட்சிணாயனம்னு சொல்லக்கூடியது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் ஆரம்பமும் முடிவும், அதாவது ஆடி மாதமும் மார்கழி மாதமும் தேவர்களுக்கும் அதாவது கடவுளுக்கும் உண்டான மாதமாக மூதாதையர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறதில்ல. அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறதில்ல. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தாலும் ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் அதாவது கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம். இது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21/7/2024 அன்னைக்கு பார்த்தேனால் பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் ஹயக்ரீவ பெருமான். அதனால் இந்த ஞானானந்தமயம் தேவம், அதாவது தேசிகன் எழுதின முதல் ஸ்லோகம் இது. இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தின் முதல் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் அவரை குறிக்கிறது. அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தை சொல்கிறதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய கல்வி ஞானம் நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 22/7/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. அதற்கு பிறகு 27ஆம் தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6:52 8:22 வரலும் உண்டான 1.5 மணி நேரம் 90 நிமிஷங்கள். பொதுவாக வாஸ்து நாள், வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும். நார்மலாக ஒரு ஆடி மாதத்தில் ஒரு நாள் வரும். இது வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது மனைக்கோள் விடலாம், அதை தவிர அடித்தளம் பண்ணலாம், அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறது பண்ணலாம். இது 5 வகையாக இந்த 1.5 மணி நேரத்தை பிரிக்கிறோம். 18 நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலை கடன் முடிக்கிறதும் ஒரு இதுவும், அதற்கு பிறகு அவர் நீராட போகிறது, அதற்கு பிறகு பூஜை செய்கிறதும், அதற்கு பிறகு அவர் சாப்பிட்றதும், தாம்பூலம் தரிக்கிறதுன்னு 5 வகையாக பிரிக்கிறோம். இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்றம். அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை, அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு அடிக்கால் போடுறது, அதெல்லாம் மனை பூஜை போடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதம் 31 நாளுமே விசேஷம்தான். ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம், அதை தவிர ஆடி தபசு வருது, அதை தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் 29/7 அன்றைக்கி ஆடி கிருத்திகை, முருகனுக்கு ஏற்ற தினம். பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆடி கிருத்திகையிலேருந்து 6 மாதம் தை மாதம் வரலும் விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற, அதை தவிர குழந்தை பாக்கியத்திற்கு விரதம் இருக்கிறதும், கடன் எதிரிகள் துன்பங்களிலிருந்து விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது.
இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 3/8/2024 அன்றைக்கி ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி 18ற்கு மேலே வந்து திருமணத்திற்கு பார்க்கணும் அப்படின்னா திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. பொதுவாகவே ஆடி மாதத்தில் முதல் 18 நாள் வந்து கடவுளுக்கே உண்டான நாள்ன்றதுனால எந்த ஒரு விசேஷங்களும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் வந்து இந்த வாஸ்து பூஜை அந்த இது வருது, அது வந்து தோஷம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. மிச்சப்படி கல்யாணமோ வீட்டில் வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அப்போ வைக்கிறது கிடையாது. ஆடி 18 முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவாள். இந்த மாதம் 3/8/2024 ஆடிப்பெருக்கு வருது. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது. ஏன்னா பித்ருக்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான கர்மங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும். ஆடி அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். திருவள்ளூரில் இந்த மாதம் வந்து 7ஆம் தேதி 7/8/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள். ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவி இந்த 2 விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க. 30 நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே. மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது. ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கா. 8/8/2024 அன்றைக்கி ஆடி தபசு, அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரனையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது. அதனால் வந்து ஆடி தபசு 12 நாள் பெரிய விசேஷமாக நடக்கும். இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த மாதத்தில் 16/8/2024 அதாவது கடைசி நாள் பார்த்தாலேயானால் வரலட்சுமி விரதம், இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்குது. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவாளெல்லாம் வந்து வயசில் ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கவாள் எல்லாமே வந்து இது வரலும் அவள் இருக்கிற நட்சத்திரமே கரெக்டாக தெரியாமல் கன்னியா ராசின்னு நினச்சிட்டு துலா ராசியில் இருப்பாள். சித்ரா நட்சத்திரமாக இருக்கும், துலா ராசியில் இருப்பாள். அந்த மாதிரியான சந்தியில் வரும்பொழுது எந்த ராசின்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் தெளிவுபடுத்துகிறேன். அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம், என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். மீனம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தனகாரகன், தனஸ்தான அதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய ஏற்றம். 3ஆம் அதிபதியும் வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 3ஆம் அதிபதி 3க்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். 5ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு இந்த மாதம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசியில் ராகு பகவான் இருக்கார். அபரிமிதமான திங்கிங் இருக்கும். பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கணவன் மனைவியிடையே சிறு
இன்னல்களை ஏற்படுத்துவார். அதை தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப்பில், அதாவது தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவாளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவே 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான குரோதி வருஷம் ஆடி மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து அவரே சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, இவ்வளவு நாள் தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கும். ஏன்னா அதாவது 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்கும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் முதலாவதாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போடுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது உங்களால் முடிஞ்ச பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையற்ற கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. அதை தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் நல்லது. இந்த மாதம் ஆடி மாதம்னு சொல்கிறோம். அதனால் அம்மன் வழிபாடு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் முருகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சுவாமிநாதன் சுவாமி மலையில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றம் வரும். அதை தவிர திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு வரும் பொழுது எல்லா விதமான மாற்றங்களும் வெற்றிகளும் உங்களை சேர்ந்து வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.